Hi guys, welcome to my channel Explore Eternally. NLC நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் நெய்வேலியில் இருக்கு இல்லைங்களா, அங்கே கிராஜுவேட் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனி போஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ சேலரி வந்து 1,80,000 பெர் மந்த். எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள்இ, இசிஇ, சிவில், மைனிங், ஜியாலஜி, ஃபைனான்ஸ், ஹெச்ஆர், இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஸோ இதில் டிகிரி முடிச்சிருக்கணும். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 30/5/2020. ஆன்லைன் மோடில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். வேகன்சி 259 கொடுத்துருக்காங்க. இது நேரடி வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை, அதாவது பெர்மனெண்ட் போஸ்ட் அண்ட் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேகன்சி டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் வேகன்சிஸ் 125 கொடுத்துருக்காங்க. அதில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள். இதில் 2 போஸ்ட் வந்து ஆர்த்தோபீடிக்கல் ஹேண்டிகேப், தட் இஸ் 1 arm and 1 leg, அண்ட் 3 போஸ்ட் வந்து ஹியரிங் ஹேண்டிகேப்டுக்கு அண்ட் 3 போஸ்ட் வந்து ஹியரிங் ஹேண்டிகேப்ட் கேண்டிடேட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஃபுல் டைம் ஆர் பார்ட் டைம், பிஇ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். மினிமம் 60% மார்க்ஸ் இருக்கணும் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால். எஸ்சி ஆர் எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் 50% மார்க் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ட்ரிபிள்இ டிசிப்ளின் வேகன்சி 65. எங்கேயும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இதுவும் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு எலிஜிபிள். 1 போஸ்ட் வந்து ஆர்த்தோபீடிக்கல் ஹேண்டிகேப், தட் இஸ் 1 leg. ஹியரிங் ஹேண்டிகேப்டுக்கு 1 போஸ்ட் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 2 போஸ்ட். இதுவும் ஃபுல் டைம் ஒரு பார்ட் டைம், பிஇ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் or electrical and electronics engineering or power engineering. சேம் ஜென்ரல் கேட்டகரிக்கு மினிமம் 60% மார்க்ஸ் வச்சுருக்கணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்தால் 50% மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு இசிஇ டிசிப்ளின் 10 வேக்கன்சி. இது பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு எலிஜிபிள் இல்லை. அதர் கேட்டகரிஸ்க்கு செப்பரேட்டாக ரிசர்வ் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஃபுல் டைம் ஆர் பார்ட் டைம், பிஇ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஜென்ரல் கேட்டகரிக்கு 60% மார்க்ஸ் அண்ட் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்தால் 50% மார்க். நெக்ஸ்ட்டு சிவில், இதுவும் பிடபிள்யூடி கேண்டிடேட்க்கு எலிஜிபிள் இல்லை. டோட்டல் போஸ்ட் 5. மற்ற கேட்டகரிக்கு தனித்தனியாக ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் டைம் ஆர் பார்ட் டைம், பிஇ இன் சிவில் ஆர் சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங். மினிமம் குவாலிஃபிகேஷன் 60% இருக்கணும் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால். எஸ்சி கேண்டிடேட்டாக இருந்தால் 50% மார்க் இருக்கணும். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டோட்டல் வேகன்சி 15. இது பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு எலிஜிபிள். 1 போஸ்ட் ஆர்த்தோபீடிக்கல் ஹேண்டிகேப், தட் இஸ் 1 leg அஃபெக்டட், அண்ட் 1 போஸ்ட் ஹியரிங் ஹேண்டிகேப்ட். ஸோ டோட்டல் 2 போஸ்ட் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. மீதி இருக்க 13 போஸ்ட் வந்து அதர் கேட்டகரிஸ்க்கு ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் டைம் ஆர் பார்ட் டைம், பேச்சுலர் டிகிரி இன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் or instrumentation and control engineering. minimum qualification 60% இருக்கணும் ஜென்ரல் கேட்டகரியில். எஸ்சி எஸ்டிஆர் தான் 50% மார்க்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் டோட்டல் வேகன்சி 5. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் இல்லை. மற்ற கேட்டகரிக்கு தனித்தனியாக ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபுல் டைம் ஒரு பார்ட் டைம் பேச்சுலர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆர் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் ஃபுல் டைம் ஒரு பார்ட் டைம் பிஜி டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருக்கலாம். ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 60% குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ் வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு மைனிங் டோட்டல் வேகன்சி 5. இதுவும் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு எலிஜிபிள் இல்லை. இது ஃபுல் டைம் ஒரு பார்ட் டைமில் மைனிங் இன்ஜினியரிங்கில் டிகிரி முடிச்சிருக்கணும். 60% மார்க்ஸ் வச்சுருக்கணும் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால். எஸ்சி கேண்டிடேட்ஸ் வந்தால் 50% மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு ஜியாலஜி டோட்டல் வேகன்சி 5. ஃபுல் டைம் ஒரு பார்ட் டைம் எம்டெக் ஜியாலஜி ஆர் எம்எஸ்சி ஜியாலஜி படிச்சிருக்கணும். ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 60% மார்க்ஸ் இருக்கணும். எஸ்சி கேண்டிடேட்ஸாக இருந்தால் 50% மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபைனான்ஸ் டோட்டல் வேகன்சி 14. இதில் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 1 போஸ்ட் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அது ஹியரிங் ஹேண்டிகேப்டுக்கு மட்டும். மீதி இருக்க 13 போஸ்ட்டு அதர் கேட்டகரிஸ்க்கு ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபைனல் எக்ஸாமினேஷனில் பாஸ் ஆகிருக்கணும். என்ன எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா, தட் இஸ் சிஏ, ஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா, சிஎம்ஏ, ஆர்
ஏதாவது ஒரு டிகிரி இருக்கணும் ப்ளஸ் எம்பிஏ படிச்சிருக்கணும், 2 இயர்ஸ் டியூரேஷனில் ஃபைனான்ஸ் ஸ்பெஷலைசேஷனில் படிச்சிருக்கணும், 60% மார்க்ஸ் இருக்கணும் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால், எஸ்சி ஆர் எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தால் 50% மார்க்ஸ் இருக்கணும். இங்கே ஒரு நோட் கொடுத்துருக்காங்க, எம்பிஏ கேண்டிடேட்ஸாக இருந்தால் அவங்க வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்பிஏ படித்தவங்களா இருக்கணும். ஸோ கண்டிப்பாக எம்பிஏ வந்து ஃபைனான்ஸ் ஸ்பெஷலைசேஷனில் படித்தவங்க மட்டும் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஹெச்ஆர், டோட்டல் வேக்கன்சி 10 கொடுத்துருக்காங்க. இதுவும் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு எலிஜிபிள். 1 போஸ்ட் வந்து விஷுவலி ஹேண்டிகேப்ட், தட் இஸ் பிளைண்ட் ஆர் லோ விஷன். மீதி 9 போஸ்ட் வந்து அதர் கேட்டகரிஸ்க்கு ரிசர்வேஷன் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது ஒரு டிகிரி இருக்கணும் அண்ட் பிஜி டிகிரி வந்து சோஷியல் ஒர்க் ஆர் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். என்ன ஸ்பெஷலைசேஷன் பார்த்திங்கன்னா பர்சனல் மேனேஜ்மெண்ட் ஆர் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், லேபர் வெல்ஃபேர் ஆர் பிஜி டிகிரி ஆர் பிஜி டிப்ளமோ படிச்சிருக்கணும். மினிமம் 2 இயர்ஸ் டியூரேஷனில் எதில் பார்த்தீங்கன்னா பர்சனல் மேனேஜ்மெண்ட் ஆர் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் ஆர் ஹெச்ஆர்எம் ஆர் லேபர் வெல்ஃபேர் ஆர் லேபர் மேனேஜ்மெண்ட் ஆர் லேபர் அட்மினிஸ்ட்ரேஷன், லேபர் ஸ்டடீஸ். பிஜி டிகிரி ஆர் பிஜி டிப்ளமோவில் மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் வந்து 60% மார்க்ஸ் இருக்கணும் ஜென்ரல் கேட்டகரிஸ்க்கு. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து 50% மார்க்ஸ் இருக்கணும். லா டிகிரி வந்து யாராவது அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனாக வச்சுருக்கவங்க இதுக்கு டிசைரபிள்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனாக. டிசைரபிள் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணுன்னு இல்லை, அது இருந்தால் ஒரு அட்வான்டேஜ். இங்கே நோட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிராஜுவேஷன் ஆர் டிகிரி படிக்காதவங்க இதுக்கு எலிஜிபிள் இல்லை. கண்டிப்பாக பிஜி டிப்ளமோ ஆர் டிகிரி வந்து ஒரு டிகிரி முடித்ததுக்கப்புறமா தான் அது படிச்சிருக்கணும். ஸோ பிஜி டிகிரி ஆர் டிப்ளமோ இங்கே கொடுத்துருக்க ஸ்பெஷலைசேஷனில் படிச்சிருக்கவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ ஏஜ் லிமிட் பாருங்கள், ஜென்ரல் கேட்டகரிக்கு 30 இயர்ஸ், ஓபிசி நான் கிரிமி லேயருக்கு 33 இயர்ஸ், எஸ்சி கேண்டிடேட்ஸ் அந்த 35, எஸ்டி கேண்டிடேட்ஸ் அந்த 35. கிராஜுவேட் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனியாக செலக்ட் ஆகிறவங்க 1 இயர் ட்ரைனிங் பீரியடில் போடுவாங்க. ஸோ அந்த டைமில் பேசிக் பே 50,000, பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 50,000 to 1,60,000 E2 கிரேடில் உங்களுக்கு பே பண்ணுவாங்க. அந்த 1 இயர் ட்ரைனிங் முடித்ததுக்கப்புறம் E3 கிரேடில் உங்களை போஸ்டிங் போட்டு 60,000 to 1,80,000 பே ஸ்கேலில் வித் பேசிக் பே 60,000ல் போஸ்டிங் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து எந்த என்எல்சியில் வேணாலும் இருக்கலாம், எனி யூனிட் ஆர் எனி ஏரியா ஆர் எனி பிளேஸ், ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனி, சப்சிடரி கம்பெனிஸ் எதுவாக இருந்தாலும் எங்கேனாலும் போஸ்டிங் போடுவாங்க. ஸோ எங்கே போய் ஒர்க் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கணும். ஸோ பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து டிசபிலிட்டி 40% அண்ட் எபோ இருக்கவங்க மட்டும் தான் அதுக்கு அப்ளை பண்ண முடியும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அண்ட் எக்ஸர்வீஸ்மென் கேண்டிடேட்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீ வந்து எக்ஸம்டட், அதாவது இல்லை, மற்ற கேட்டகரிக்கு இருக்குது. பட் வந்து ப்ராசஸிங் ஃபீ பிடபிள்யூடி எஸ்சி எஸ்டி அண்ட் எக்ஸர்வீஸ்மென் கேட்டகரிஸ்க்கு இருக்குது, தட் இஸ் ₹354. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ரிட்டன் எக்ஸாம் ப்ளஸ் பர்சனல் இன்டர்வியூ. ரிட்டன் எக்ஸாம் வந்து ஆன்லைன் எக்ஸாமாக தான் நடக்கும். ஒவ்வொரு கொஷனுக்கும் ஒவ்வொரு மார்க் இருக்குது. இதில் கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க்குங்க இருக்குது. 1/4 மார்க் டிடக்ட் பண்ணுவாங்க. கொஷின் பேப்பர் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். அன்அட்டம்ப்டட் கொஷின்ஸ்க்கு வந்து மார்க்ஸு கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஜென்ரல் ஆர் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு மினிமம் 50% மார்க்ஸ் இருக்கணும். ஓபிசி நான் கிரிமி லேயர் எஸ்சி எஸ்டி அண்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் மினிமம் 40% மார்க் வச்சு குவாலிஃபை ஆனாங்கன்னா பர்சனல் இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணுவாங்க. தென் எக்ஸாம் வந்து 2 hours நடக்கும். பார்ட் 1 பார்ட் 2 2 பாகமாக பிரித்து நடக்கும். பார்ட் 1ல் 40 கொஷின்ஸ் இருக்கும், பார்ட் 2ல் 80 கொஷின்ஸ். ஸோ டோட்டலாக 120 கொஷின்ஸ் 2 hours டியூரேஷனில் நடக்கும். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து டோட்டலாக 5 எக்ஸாம் சென்டர் செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 3 சாய்ஸ் வந்து எனி சிங்கிள் ஸ்டேட்லேருந்து செலக்ட் பண்ணணும். 4th சாய்ஸ் வந்து வேறு ஏதாவது ஸ்டேட்லேருந்து. 5th சாய்ஸ் அதர் தென் எபோவ் 2 states. 3rd and 4th சாய்ஸாக கொடுத்துருப்பீங்கள ஸ்டேட்டு, அந்த ஸ்டேட்டை தவிர்த்து வேறு ஸ்டேட்டில் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணணும். ஸோ எலிஜிபிலிட்டி ஒன்லி இந்தியன் நேஷ்னல்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது செக்லிஸ்ட் மாதிரி இதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ஸ்கேன் பண்ணி இங்கே கொடுத்துருக்க ஃபார்மேட்டில் இங்கே கொடுத்துருக்க சைஸில் இங்கே கொடுத்துருக்க சைஸை வந்து
எக்ஸீட் ஆகக்கூடாது எந்த டாக்குமெண்ட்டும். அப்படி எக்ஸீட் ஆகி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது டாக்குமெண்ட் அப்லோட் ஆகாது. ஸோ பிஃபோரே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீ பற்றி இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அண்டர் ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ் ஆர் ஓபிசி தட் இஸ் நான் கிரிமி லேயர் கேண்டிடேட்ஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 500 ப்ளஸ் ப்ராசஸிங் ஃபீ 354 தட் இஸ் 300 ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி சேர்த்து 354. ஸோ டோட்டலாக 854. இதே எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி ஒரு எக்ஸர்வீஸ்மென்ட் கேண்டிடேட்ஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது, எக்ஸம்டட். அதை தான் நான் மேலே சொல்லியிருந்தேன். ப்ளஸ் 354 ப்ராசஸிங் சார்ஜ் மட்டும் இருக்குது. ஸோ டோட்டலி 354 கண்டிப்பாக பே பண்ணணும். இங்கே வந்து லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இங்கே கொடுத்துருக்க எல்லா டேட்ஸும் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க டியூ டு கோவிட் இஷ்யூனால். ஸோ இப்போ வந்து லாஸ்ட் டேட் வந்து 30/5/2020. இது நமக்கு கிடச்சிருக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான், எக்ஸ்டென்ஷன். ஸோ அப்ளை பண்ணாதவங்களாம் இப்போ அப்ளை பண்ணிடுங்க. ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எக்ஸ்ப்ளோர் எட்டர்னலி.